மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 58 வயசு. கல்யாணம் ஆகல அப்படிங்கிறாரு. இந்த மெனி டு மனிம்பாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா 2 பேருக்குமே 10, 20 வருது. வந்தவுடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுது, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இன்னொரு டிசிஎஸ்ல, இன்ஃபோசிஸ்ல, விப்ரோல ஒர்க் பண்ற பையன், HCLல ஒர்க் பண்ற பையன் இவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்ல என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காலேருந்து 4 வரன் வந்திருக்கும். ஒண்ணு Googleலேருந்து, ஒண்ணு Facebookலேருந்து இந்த மாரி வந்திருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அமெரிக்கா வரன்லாம் ரிப்ளை சொல்லிட்டு இந்த பசங்கலாம் தள்ளிட்டே இருப்பாங்க. இந்த பசங்களுக்கும் கீழ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு 30,000 20,000 சம்பளத்துல 4 பொண்ணு வந்து நிக்கும். அவங்க தள்ளிட்டே இது ஒரு காரணமா இருக்கு. மெனி டு மனில மேல இருக்கிறதே பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாரி இன்னொன்னு டக்குன்னு பார்த்த உடனே ஃபோட்டோல இம்ப்ரெஸ் ஆகலன்னா சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த சில பேருக்கு அதான் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்காது. சில பசங்கள பார்த்தா நேரா பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஃபோட்டோல பார்த்தா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. ஸோ அந்த மாரி சமயத்துல ரிஜெக்ட் ஆகுது. அதனால அவங்க டைரக்ட்டா பெண் வீட்டார் வந்து உங்க பையன பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு புண்படுமோன்னு சொல்லிட்டு ஜாதகம் பொருந்தல. இல்லைங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதே மாரி இன்னும் சில விஷயம் குடும்ப நிலைமை. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வரன் வந்தது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 58 வயசு. கல்யாணம் ஆகல அப்படிங்கிறாரு. ஒரு கிராமத்தில இருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போறார். 30,000 40,000 சம்பாதிக்கிறாரு. அவரே சொல்றாரு எஃப்டிலாம் போட்டு 75,000 வருதுங்கிறாரு. அக்ரஹாரத்து வீடு கிராமத்தில இருக்கிற பெரிய கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பெரிய அக்ரஹாரத்து வீடு இருக்கு. ஏங்க 58 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு சில அண்ணா 2 அண்ணன் 2 அக்கா எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஒருத்தருக்கா முடிச்சோம். அப்புறம் அப்பா, அம்மா பார்த்துக்கவே ஆள் இல்ல. அதனால நான் பார்த்துக்கிட்டேன்.